விலைவாசி உயர்வை கண்டித்து 2 நாட்கள் போராட்டம். புதுச்சேரி காரைக்காலில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அரவிந்தர் ஆசிரமத்தில் ஸ்ரீ அன்னையின் பிறந்த நாள். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கைது. இருசக்கர சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு மீது மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி வீண் புகார். பிரதமர் தலையிட வேண்டுமென முதல்வர் ரெங்கஸ்வாமி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். விலைவாசி உயர்வை கண்டித்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2 நாட்கள் நடைபெற்ற போராட்டத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 தொழிற்சங்கங்கள் மத்திய அரசினை கண்டித்து 2 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து 2வது நாளாக இன்றும் புதுச்சேரியில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்பட்டன. சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டன. பெரும்பான்மையான மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் இயங்கவில்லை. மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மரில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு தொகுப்பு நிதியிலிருந்து ஓய்வூதியம் வழங்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் BSNL மற்றும் தபால் நிலையங்களின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன. அதன் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணமாக பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. ஸ்ரீ அன்னையின் 135வது பிறந்த நாளை ஒட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தார்கள். 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் மீரா. மகான் அரவிந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் பிரான்சில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து ஆன்மீக பணியாற்றினார். அரவிந்தரை தரிசிக்க வந்த ஆன்மீக பக்தர்கள் பலரும் மீராவை ஸ்ரீ அன்னை என்று அழைத்து வழிபட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ அன்னை பிறந்த நாளான பிப்ரவரி 21ஆம் தேதி இவர்கள் புதுச்சேரிக்கு வந்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு ஸ்ரீ அன்னையின் 135வது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை முதலே ஆசிரமத்திற்கு வந்த வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு தரிசனம் செய்தார்கள். ஸ்ரீ அன்னையின் படத்திற்கு மலர் தூவி வழிபாடு நடத்தப்பட்டது. ஆசிரமத்தில் பக்தர்கள் பலரும் ஸ்ரீ அன்னை மற்றும் அரவிந்தரை வணங்கி காலையும் மாலையும் நடைபெற்ற கூட்டு தியானத்தில் ஈடுபட்டார்கள். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார்கள். புதுச்சேரி அனைத்து ஆட்டோ சங்கங்களின் குழு சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கேற்ப ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவரும் ஆட்டோக்களை இயக்காமல் இந்திரா காந்தி சிலை முன்பு ஒன்று கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இருசக்கர சுற்றுலா வாகனங்களுக்கு போக்குவரத்து துறை அனுமதி வழங்கக்கூடாது. பெர்மிட் இன்றி ஓடும் ஆட்டோக்களை தடை செய்ய வேண்டும். பெட்ரோல் விலை உயர்வுக்கு ஏற்ப ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் முதலிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டார்கள். அகில இந்திய NR காங்கிரஸ் மாநாட்டில் தனி மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2011ஆம் ஆண்டு அகில இந்திய நமது ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கி AFT மைதானத்தில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தினார். இந்த மாநாடு அக்கட்சிக்கு திருப்பு முனையினை ஏற்படுத்தியது. NR காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையோடு 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஆட்சியினை கைப்பற்றியது. இந்நிலையில் NR காங்கிரஸ் கட்சியின் 2வது அரசியல் எழுச்சி மாநாடு AFT மைதானத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்காக ஆங்காங்கே வரவேற்பு கட்டவுட்டுகள், பேனர்களை NR காங்கிரசார் வைத்திருந்தார்கள். புதுச்சேரி களை கட்டச் செய்தது. இந்த மாநாட்டில் கட்சி நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கஸ்வாமி சிறப்புரை நிகழ்த்தினார். மாநாட்டில் தீர்மானத்தை வாசித்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலன் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை வரும் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தில் வழங்க வேண்டும் என்று மாநாடு வலியுறுத்துவதாக அப்போது அவர் தெரிவித்தார். மாண்புமிகு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த உரிமை வேட்கைக்கு குந்தகம் விளைவிக்காமல் புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தின் பிம்பமாக ஜன்னலாக கருதி மத்திய அரசின் செல்ல குழந்தையாக வைத்திருக்க வேண்டும் என்று உயரிய பண்பின் அடிப்படையில் புதுச்சேரியை மத்திய அரசின் நேரடி பார்வையில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். இம்மாநாட்டில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பார்வையாளர் வைத்தியநாதன் மற்றும் MLAக்கள் அசோக் ஆனந்தன், கார்த்திகேயன், கல்யாண சுந்தரம், அங்காளன், PR சிவா, தமிழ்ச்செல்வன்,
மற்றும் வாரிய தலைவர்கள் பாலன், ஜெயபால், வேல்முருகன், சுரேஷ், வையாபுரி மணிகண்டன், பிரசாத் குமார், பாலமுருகன், பாஸ்கரன், ராஜேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மீது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ரெங்கசாமி வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் முதல்வர் ரெங்கசாமி தலைமையில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் அரசின் 2வது மாநில மாநாடு கடலூர் சாலை AFT பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரெங்கசாமி, புதுச்சேரியில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணம் புதுச்சேரிக்குரிய வரி வசூல் பங்கை மத்திய அரசு வழங்காதான் என்றும், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கிட வரும் பாராளுமன்ற கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தினார். மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நிதி இருக்கும்? அது மாதிரி மொத்தம் 661 கோடி ரூபாய். ஒரு ஆட்சி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், நீ இருக்கலாம், நான் இருக்கலாம், யார் வேணும் வரலாம், யார் வேணும் போகலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அந்த அரசு செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டியது. இதை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் வேண்டும். ஒரு பக்கம் கொடை நிதி கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் அதிகாரமும் இல்லை, கொடுக்கிற நிதி சரியாக செலவு செய்யப்படுறதில்லை. அப்போ என்ன பண்ணுறது? கையை கைட்டு போட்டு வேலை செய்ய எப்படி செய்யறது? இதுதான், இது தீர வேண்டும். இதனை மாற்றியே ஆக வேண்டும். நமக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும். நம்ம அதிகாரத்தோடு நம்ம ஆளுநர்களை வர வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அடிக்கடி தவறான தகவல்களை தெரிவித்து சுற்றுலா பயணிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துவதாகவும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களை மீண்டும் சேர்க்க மத்திய அமைச்சர் அனுமதி பெற்று தருவாரா என்றும் முதல்வர் ரெங்கசாமி கேள்வி எழுப்பினார். வரும்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய மாநிலத்திற்கு சுற்றுலா முக்கியமானது, சுற்றுலா வளர்ச்சி வந்து மிக முக்கியமான, வருவாய் அது வருவது முக்கியமானது. இன்றைக்கி இதையே சொல்லியிருந்தால் மற்ற மாநிலத்தில் வரவங்க மற்ற வெளியில் என்ன ஆவார், என்ன நினைப்பாங்க நம்முடைய மாநிலத்தை பற்றி? நம்முடைய மாநிலத்தை பற்றி அக்கறையே இல்லாதவர் தான் சொல்லணும். நம்முடைய மாநிலத்தை பற்றி, மாநில வருவாயை பற்றி அக்கறையே இல்லாதவர்கள் தான் அந்த பேச்சு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஆள்றோம் மாநிலத்தை, மத்திய அமைச்சர் வர்றாரு, தலைமை அதிகாரி கூப்பிட்றாரு. ஆனால் அடுத்து 10 நாளில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, அவரை ஏன் கூப்பிட்டு பேசணும்? நீங்களெல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ எவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி இந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு இருக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். அப்போ நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சி இது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும்.